சுரக்காயில் இது போல் ஒரு சைடிஷ் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. சுரக்காய் வேர்க்கடலை கூட்டு. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதை, ஒரு 5 பற்கள் பூண்டு பற்கள் உரலில் தட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வரமிளகாய் 2 3 சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு தக்காளி பழம் 1 கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இப்போ சொரக்காய், குண்டு சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் அதை சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அதுக்குள்ளார நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 சீல் அளவுக்கு தேங்காய், அது கூட 4 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் சேர்த்து லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 10 நிமிஷத்தில் சொரக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், நிலக்கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.